அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முழுமையான பொறுப்பு ஞானசேகரன் தான் என்று ஒட்டுமொத்த வழக்கையும் ஞானசேகரன் மீது போட்டுவிட்டு முக்கிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பொதுச் செயலாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கூறியதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு பூகம்பமாக வெடித்தது. யார் அந்த சார் என்ற கேள்விற்கு இன்று வரை பதில் வரவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் 2 நபர்களுக்கும் சென்னை துணை மேயருக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் புலன் விசாரணையில் எதற்காக இவர்களை விசாரணை செய்யவில்லை? 11 வழக்குகள் ஒட்டுமொத்தமாக ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்படுவது சரிதான். ஆனால் அவனுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கிய புள்ளியை ஏன் கைது செய்யவில்லை? விசாரணை கூட எதற்காக செய்யவில்லை என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது எடப்பாடி அவர்களாலும் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி சம்பவத்தை போல் நாங்கள் 6 ஆண்டுகள் இழுக்கவில்லை, குறுகிய காலத்தில் 15 மாதத்திற்குள்ளாகவே விசாரணையை முடித்து இறுதி தீர்ப்பு ஜூன் 2ஆம் தேதிக்கு கொண்டு வந்துவிட்டோம் என்று கனிமொழி எம்பி கூறியுள்ளார். ஆனால் உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை என்றால் நிச்சயம் பாராட்டக்கூடியதுதான். ஆனால் ஞானசேகரன் அவர்கள் இதில் ஒரு சிறு துரும்புதான். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திமுகவின் அமைச்சர், மேயர், கவுன்சிலர் மற்றும் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி இவர்களை ஏன் விசாரணைக்காக ஏற்படுத்தவில்லை? மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்தின் காரணமாக புலன் விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கை துரிதமாக வேகப்படுத்தி குற்றவாளி ஞானசேகரன் என்பதை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன என்பதையும் தற்பொழுது எடப்பாடி கூறியிருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நாம் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். ஏனென்றால் ஏழையாக இருந்த காரணத்தினாலும் கொடுக்கின்ற பணத்திற்காக என்ன தண்டனை வேண்டுமானாலும் பெறக்கூடிய வகையில் ஞானசேகரனை சிக்க வைத்து அமைச்சரும் அதில் பயனடைந்த நபர்களும் தப்பிப்பது சரியா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. மேலும் ஞானசேகரன் அவர்கள் உண்மையான குற்றவாளி யார், தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சார் யார் என்பதை நீதிமன்றத்தில் ஜூன் 2ஆம் தேதி கூற உள்ளதாக ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 11 வழக்கிற்கான சாட்சிகள் 200க்கு மேல் சாட்சிகள் ஞானசேகரனுக்கு எதிராக சாட்சிகள் அளிக்கப்பட்டதன் காரணமாக சுமார் 15 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம். அப்படி கொடுக்கப்படும் பட்சத்தில் ஜாமீன் கூட கிடைப்பதற்கு சாத்தியமில்லை. இதனால் வாக்குமூலம் கொடுப்பதுதான் சரி என்று அவரது உறவினர்கள் கூறியுள்ளார்கள்.